சிரியா மீது படையெடுத்த ஒரு பைத்தியக்காரனின் பெயர் நெதன்யாகு அப்படின்னு ஆக்சியோஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. யார் சொன்னதா? ஒயிட் ஹவுஸினுடைய அதிகாரிகள் சொன்னதா அந்த செய்தி வெளியாயிருக்கு. இவ்வளவு பெரிய உண்மையை எப்படி ஆக்சியோஸ் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. ரெண்டாவது, இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற அந்த இனக்குழுவுக்கு எதிராக ஃபெடோயின் அப்படிங்கிற சிரியாவினுடைய பழங்குடிகள் தோற்று போய் ஜெயிக்க முடியாமல் ஒரு 1300 பேர் அந்த நாட்டில் இறந்து போயிருக்காங்க. 1,30,000 பேர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சிரியாவில்? காசாவில் ஒரே நாளில் 15 பேர் அடிபட்டு சாகலை, பசியில் செத்து போயிருக்காங்க. அதில் குழந்தைகளும் இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாமல் அபு உபைடா பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அரபு உலகத்தை கண்ணை திறந்து பார்க்க வைக்குமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சாமி கண்ணை திறந்து பாரு அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது மிடில் ஈஸ்டில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.